வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அதிலிருந்து சின்ன தகவல் தான். இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்கனாலே யார் வேணாலும் எழுதலாம். அதுவும் வந்து நீங்கள் வந்து இந்தியனாக இருக்கணும். ஸோ இது இருந்தாலே போதும். நீங்கள் வந்து தாராளமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதுவும் ரயில்வே ஜாப், 10ஆம் வகுப்பு கல்வித்தரம் தான். இதற்கான என்னென்ன டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நோட்டீஸ், அதாவது டேட் ஆஃப் பப்ளிகேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/1. அதுக்கு முன்னாடி ஷார்ட் நோட்ஸ் வந்து 28/12 இப்போ கொடுத்தாங்க. ஓப்பனிங் டேட், அதாவது எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னா 23ஆம் தேதி, 23/1. அதாவது ஆல்ரெடி ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்குது. அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கடைசி டேட் பார்த்திங்க அப்படின்னா அதாவது பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது. டைம் இருக்குங்கிறதுக்காக ரொம்ப ஸ்லோவாக பண்ண தேவையில்லை, கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணுங்கள். ரயில்வேவோட இது வந்துட்டு வெப்சைட் அப்படியெல்லாம் ஹேங் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை. பட் இருந்தாலும் கடைசி நேரத்தில் யாரும் அப்ளை பண்ண வேணாம். கடைசியாக அந்த 21ஆம் தேதி நைட்டு, 22ஆம் தேதி நைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். ஸோ முடிஞ்ச வரையும் கொஞ்சம் ஒரு அந்த 20ஆம் தேதி நெருங்கிறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பேமெண்ட் பண்ணுறதுக்கு 23, 24 2 நாள் வந்து கொடுத்துருக்காங்க பேமெண்ட்டுக்கு. அடுத்து வந்துட்டு கரெக்ஷன் அப்படின்றதுக்கு 25ஆம் தேதியிலேருந்து அடுத்த, அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரையும் கரெக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற முக்கியமான டேட் அப்படின்றது. நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து வெப்சைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே குரூப் டி, இந்த போஸ்டிங் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டின்னு சொல்கிறது. ஓகேவா? இந்த குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது அதிலே இருக்கும். அதை எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் போஸ்ட் ஆஃப் லெவல் 1 ஆஃப் 7th பே கமிஷன், அதாவது 7th பே கமிஷன் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த மேட்ரிக்ஸில் 18,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது சேலரி அப்படின்றது. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18லேருந்து 36 வரையும். ஸோ 36 அப்படிங்கிறது ரிலாக்ஸேஷனுக்கு முன்னாடி. ரிலாக்ஸேஷன் அப்படின்றதும் இருக்குது அதில் கீழே நோட்டிஃபிகேஷனில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 36 வயசு வரையும் இருக்கிற ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிற நபராக இருந்தாலும் சரி 36 வரையுமே நீங்கள் வந்து தாராளமாக போட்டி போடலாம். ஓகேவா? இதுக்கு டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,438, அதாவது 32,438 காலி பணியிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காலி பணியிடங்களோட எண்ணிக்கை. இப்போ தமிழகத்தில் மட்டும் அப்படின்றது கீழே ப்ரீஃபாக பார்த்தோம் அப்படின்னா தெரியும், நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம்னா தெரியும். பட் இங்கே மொத்தமாக இருக்கிற குரூப் டியில் இருக்கிற வேகன்சியோட லிஸ்ட்டு அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. 32,000 காலி பணியிடம் அப்படின்றது இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான டீட்டெயில்ஸ் அப்படின்றது இவ்வளோ தான். ஸோ நமக்கு எலிஜிபிள் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன இது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிட்டோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதற்கான என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது டோட்டலாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். தேங்க்யூ.